தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பொருளாதார நிபுணருமான திரு சி.ஏ.வி. சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம் விக்னேஷ். தமிழக அரசு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு சென்னையில் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதாக சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. அதனுடைய இலக்கு நேற்றே கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி வந்ததா சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மை என்னன்னு இந்த மாநாட்டை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, மாநாடு என்பது கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டியதுதான். அது எப்ப நடத்துறோம் அப்படின்றது இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் மக்களுக்கு நேயர்களுக்கு சொல்லிடலான்ட்டு. எப்ப நடத்துறோன்றது ஒரு காரணம் இருக்கிறது. ஓகே, இதே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாள் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினாங்க 2016. அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, இது மாதிரி இந்த மாதிரி மாநாட்டுக்கெல்லாம் தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற நாடகம் அப்படின்னு. இப்ப அதே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு 4 மாதங்கள்ல உங்களுக்கு இது வரப்போறது, மத்திய பாராளுமன்ற தேர்தல். இப்போ இது எதற்கான நாடகம்? மக்கள்கிட்ட இந்த கேள்வி எப்போ மக்கள் புரிந்து கொள்வார்கள். கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின். ஸோ 6 லட்சம் கோடி முதலீட்டுகளை ஈர்ப்பதற்காக இந்த மாநாடு கூட்டப்பட்டது. 5.5 லட்சம் கோடிகள் முதல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதல் நாள்லேயே வந்துடுதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அது ஆனா எனக்கு தெரிஞ்ச தரவுகள்லாம் பார்த்தபோது அந்த டேட்டா கொடுத்துருந்தாங்க. அதை கூட்டி பார்த்தா ஒரு 50,000 to 60,000 கோடி தான் வந்தது. அது எந்த விதத்துல 5.5 லட்சம் கோடிகளுக்கு நாங்கள் முதல் நாளே இலக்கை எட்டி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல. அதுக்குண்டான தரவுகளை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் பொதுமக்களுக்கு. ஏன்னா அவங்களே ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் 5 பேர் கொண்ட குழுலாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க தான் அந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் தயாரிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அறிக்கை. ஓகே, 5 லட்சம் கோடிகள்ன்றது வந்திருக்கு, இல்லை 6 லட்சம் கோடிகள் வரப்போகிறது அப்படின்னா எந்தெந்த வருடங்கள்ல வரப்போகிறது? இப்போ ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிஸ் கண்டிப்பாக வரவங்களாம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான், வெளிநாடுகள்லேருந்து தான் வராங்க வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லா பெரிய பெரிய கம்பெனிகளும் ஒரு 3 இல்லை 5 வருடங்களுக்கு உண்டான வரைபடம், அவங்களோட பிஸ்னஸ் பிளான் சொல்லுவோம், அவங்களோட ஃபோர்காஸ்ட் பண்ணி எப்படி நம்மளோட ஃபியூச்சர் இருக்கும், எவ்வளோ கேபெக்ஸ் வேணும், எவ்வளோ நம்ம பாரோயிங்ஸ் வாங்கணும், இல்லை ஈக்விட்டி வாங்கணுன்றதுல திட்டமிட்டிருப்பாங்க. அந்த திட்டமிடலோட அடுத்த இதுவாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாநாட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு விஷன் இருக்கும். எந்த வருடத்துல நம்ம எவ்வளவு போட போறோம்? ஒரு 20,000 கோடி போடுற கம்பெனில மேபி முதல் வருஷத்துல 6,000 கோடி, அப்புறம் 5, அப்புறம் 6 அப்படின்னு நல்ல திட்டமான வரைபடம் இல்லாம எந்த இன்வெஸ்டர்ஸ் கமிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்னா அந்த 5 லட்சம் கோடிகள் அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேக்ரவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை ஒரு அறிக்கையாக வெளியில கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். ஸோ தட் இதை சார்ந்து நிறைய மக்கள் லோக்கலா எம்எஸ்எம்இ பிசினஸ் தொடங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்றதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த தரவுகள் நமக்கு முதல்ல வரணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது $1 trillion எக்கானமியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். 2030 நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்றது முதல்வரோட கூற்று அந்த மீட்டிங்லலாம் வச்சுக்கோங்க. $1 trillion ஒரு சாத்தியமா? சாதாரணமா நம்ம பார்ப்போம். கண்டிப்பா $1 trillion தமிழகத்துக்கு வந்ததுன்னா நானும் நீங்களும் சந்தோஷப்படுவோம். இங்க இருக்கிற 8 கோடி மக்களும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அதை நம்மளை சுத்தி இருக்கிற வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும், நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் நல்லா வரும், நிறைய மக்கள் கையில பணம் புழங்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு தேதியில நம்ம என்னவா இருக்கிறோம்? 2030 அப்படின்றது கிட்டத்தட்ட 6 வருஷங்கள், 23, 24 இந்த ஃபினான்ஷியல் இயர் வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம இந்த $1 trillion அடைய வேண்டும். இன்னைக்கு தமிழகம் கிட்டத்தட்ட ஒரு $350 பில்லியன் இருக்கு. ஸோ $350 பில்லியன் இருந்து $1,000 பில்லியன் போகணும். கிட்டத்தட்ட 3 மடங்கு நம்ம உயர வேண்டும். 3 மடங்கு உயர வேண்டும் அப்படின்னா இந்த 6 வருஷத்துல வருஷத்துக்கு 50% வளர்ச்சி இருக்க வேண்டும். வருஷத்துக்கு 50% வளர்ச்சி எங்கேயாவது வருமா? இல்லையா? நம்ம ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்திய அளவுல 7% உயர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா Q1 பார்த்தீங்கன்னா நம்ம 7.8% ஜிடிபி க்ரோ ஆனோம். அப்புறம் 7.6 வந்தது. ஓகே, தமிழகம் 8.2% க்ரோ ஆயிருக்கும்னு சொன்னாங்க. தங்கம் தென்னர் ஐயா அவர்களே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தியில முதல்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டார். அப்போ தமிழகம் 8லேருந்து 8.2 வரைக்கும் க்ரோ ஆகிறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கே நம்ம 8லேருந்து 8.2 தான் க்ரோ ஆகிறோம் அப்படின்னா
அது 50% எப்படி வரப்போறது? ஸோ நமக்கு யார் ஃபண்டிங் பண்ண போறாங்க அதுக்கு, இல்லைங்களா? $1 trillion எக்கானமியா மாறப்போகிறது அப்படின்னா எப்படி சாத்தியம்ன்றதை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு 2030 இந்திய பொருளாதாரம் ஒரு $7 trillion தான் இருக்க முடியும். சம்வேர் பிட்வீன் $6 to $7 trillion. ஏன்னா நம்ம 5 trillion போல இந்திய பொருளாதாரம். இந்தியாவே 3.77 தான் இருக்கு. ஸோ 3.77லேருந்து அவங்க $5 trillion எக்கானமியை அச்சீவ் பண்ணணும். அதற்கே ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க $7 trillion நோக்கி போறாங்க. 2030 இந்திய பொருளாதாரமே $7 trillion தான் இருக்கும்போது தமிழகம் எப்படி $1 trillion இருக்க முடியும்? 15% வாய்ப்பு இல்லை. அதுதான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதை விட அதுக்குண்டான தரவுகளை கொடுத்தா கண்டிப்பாக இது வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்கன்றது தெரியும். அதனால இந்த $1 trillion கனவு அப்படின்றத வந்து அந்த நான் சொல்ற மாதிரி இந்த அறிக்கையில கொடுத்தாங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த 6 லட்சம் கோடிகள் இங்க முதலீடு பண்ண போறாங்க, அதே மாதிரி இந்த $1 trillion எப்படி நோக்க போறோம், எப்படி போறோம். நம்ம இப்போ 350 இருக்கும், அடுத்த வருஷம் 550, அதுக்கு அடுத்த வருஷம் 650 அப்படின்னு ஒரு ரோட் மேப் இருந்ததுன்னா மக்களுக்கு தெளிவாக இருக்கும். இல்ல, கடந்த ஆண்டு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசுமுறை பயணமா சொல்லிட்டு 9 நாள் வந்து சிங்கப்பூர், ஜப்பானுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாரு. பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் போடப்பட்டது. அந்த நிறுவனங்கள்லாம் வந்து இங்க தொழில் தொடங்கினதா சொல்லிட்டு அரசாங்கம் தரப்புல எந்த ஒரு தகவலும் வந்ததா தெரியல. கண்டிப்பா அதுல அவர் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுல பாத்தீங்கன்னா ஒரு 3000 கோடியிலிருந்து 5000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து அதுல உண்டான அறிக்கைகள் எதுவுமே வரல. எந்த கம்பெனிஸோட நம்ம சைன் பண்ணோம், அந்த கம்பெனிஸோட இப்போ என்ன பிளான்ல இருக்கிறாங்க, அதாவது பூமி பூஜை போட்டாங்களா இல்ல மிஷின்ஸ் வாங்கி பிசினஸ் தொடங்கிட்டாங்களா ஒன்றும் தெரியல நமக்கு. ஆனா அதுல மிக முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதே திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸ்ல அவங்க கூட்டணி வச்சிருக்காங்களே, INDA கூட்டணி இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய அரசாங்கம் வந்து கார்பரேட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவை அடகு வைத்து விட்டார்கள், அவங்களுக்கு தேவையான வரி சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டில எங்களுக்கு வருமானம்லாம் அங்கே மேலே போயிடுத்து, எங்களால் வளரவே முடியல அப்படின்லாம் சொல்றாங்க. கேட்டால் அதுக்கு அடுத்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கார்பரேட் முதலாளிகள் வந்து இந்த அதானி அம்பானிக்கு வந்து நம்ம நாட்டை வந்து அடகு வைத்து விட்டார்கள் அப்படின்வாங்க. ரொம்ப மிக முக்கியமா என்ன பார்க்கணும்னா, அந்த சிங்கப்பூர் அந்த போனாங்கள் பார்த்தீங்களா முதலீட்டாளர்கள் இழுப்பதற்காக, அந்த பயணத்துல அந்த ரோட் மேப் பிரசன்டேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது தமிழகம் என்னெல்லாம் எந்தெந்த துறைகள் நல்லா இருக்கு, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து க்ரோ ஆகிறோம், எங்கெங்கெல்லாம் முதலீடுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜிஸ், அதாவது மரபு சாரா எரிசக்தி இருக்கு பாத்தீங்களா, மீண்டும் நம்ம வந்து சோலார் பேனல்ஸ் மாதிரி அந்த மாதிரியான துறையில வந்து தமிழகத்துல வந்து அதானி குழுமம் இருக்கிறது அப்படின்னு போட்டு பிரசன்டேஷன்ல வந்து இவங்க ரெனியூவபிள் எனர்ஜி மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறாங்க தமிழகத்துலன்னு போட்டு பிரசன்டேஷனை கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து வெளிநாடுகளில் போயிட்டு தமிழ்நாடோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அட்ராக்ட் பண்ணும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதானி வந்து நல்லவர், ஆனா இந்தியாக்குள்ள அரசியல் பண்ண வேண்டும், மக்களை வந்து ஓட்டுக்காக வந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னா அதானி என்பவர்கள் ஊழல்வாதிகள், இந்த மத்திய அரசாங்கம் வந்து அதானிக்காக வந்து இது பண்ணிடுறாங்க, சலுகைகள் கொடுத்துடுறாங்க, நாட்டு மக்களோட வரி பணம் வந்து அவங்களுக்கு போயிடுது, இது மாதிரியான டபுள் ஸ்டாண்ட். ஸோ இதுதான் அந்த சிங்கப்பூர் பயணத்துல வந்து நாங்க பார்த்தது. ஆனா கார்பரேட் நிறுவனங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு தேவை, ஏன்னா அவர்கள் மூலமாக தான் மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு வர முடியும், மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வந்து வெளியில போகும்போது இங்க நம்ம உள்ள யாரை பழித்தோமோ அவர்கள் நல்லவர்கள் என்றும், உள்ள இருக்கும்போது அவர்கள் எங்களுக்கு வேண்டாதவர்கள் சொல்லிட்டு ஒரு அரசியல் ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கும் போது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸோ அதை மாதிரி தான் அந்த சிங்கப்பூர் சுற்றுப்பயணத்தை பார்க்குறோம். ரெண்டாவது, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து வரி வருமானம் வந்து எல்லாம் மேலே போயிடுத்து, இங்க வந்து வரி சுமை நிறைய இருக்கு, எங்களால வந்து வளரவே முடியல அப்படின்றாங்க. இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க இந்திய அளவுல வந்து வரி வந்து உலக அளவுல பாத்தீங்கன்னா இங்க காஸ்ட் வந்து கம்மியா இருக்குது, ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ வெளிநாடுகள்ல போயிட்டு அவங்க முதலீடு பண்ணும் போது அங்க ஜிஎஸ்டி வரி ஒரு 50% இருந்து இங்க வந்து 28% இல்லை 18% இருக்கிறதுனால தானே வந்து இங்க வராங்க. ஸோ கம்பேர்ட் டு அதர் டெஸ்டினேஷன்ஸ் இங்க வந்து வரி கம்மியாக இருக்கிறதுனால தானே வராங்க. அப்ப எப்படி நம்ம வந்து இங்க வரிகள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல முடியும்? கார்பரேட் வரி வந்து இங்க வந்து அவங்களுக்கு நம்ம கம்மியா கொடுக்கறதுனால நீங்க வராங்க. நீங்க வந்து கார்பரேட் வரிகள் வந்து மக்களுக்கு வந்து இது கம்பெனிஸ் ஜாஸ்தியா குறைச்சு கொடுத்துட்டீங்க, ஸோ மக்களோட வரி பணத்தை வந்து ஏமாத்துறீங்கன்னு சொன்னா, அப்ப இதே கட்சிகள் தானே அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல வரி கம்மியா இருக்கிறதுனால தானே இன்வெஸ்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடிகிறது. ஸோ இங்க நம்ம இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரும்போது
நம்ம நாட்டில் வரி கம்மியா இருக்கு, எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இங்க வாங்கன்னு சொல்றோம். இதே மக்களுக்கு ஓட்டு கேட்க போகும்போது இது மாதிரி வந்து என்டிஆர் அரசாங்கம் வந்து இது மாதிரி வந்து வரியை வந்து கார்பரேட்டுகளுக்கு மட்டும் குறைத்து விட்டு தனிநபர் மேல சுமத்துது, அது ஒரு அவங்களுக்கு வந்து கார்பரேட்டுக்கான அரசாங்கம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இதை எடுத்துக்க முடியும்? நேத்து அம்பானி அவர்கள் பேசும்போது ஒரு கருத்தை வந்து மேற்கோள் காட்டியிருந்தாரு. நாங்க ஜியோல வந்து தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட 35,000 கோடி கிட்ட நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் பலதெல்லாம் மேற்கோள் காட்டியிருந்தாரு. ஆனா இப்ப வரப்போற இதுல நாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத வந்து சொல்லல. ஆனா திமுகவினர் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, அம்பானி வந்து இங்க 35,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. உண்மை என்னன்னா அதுல இல்ல, அம்பானி அவர்களே சொல்லிட்டாரு, அவர்தான் ஓனர். அம்பானி அவரே சொல்லிட்டாரு, சார் நாங்க 35,000 கோடி ஏற்கனவே நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த தகவல் வந்து தவறான தகவல். இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மக்கள் வந்து எதையும் செக் பண்ண மாட்டாங்க, ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க. அதனால இப்போ வந்து சும்மா ட்விட்டர்ல போட்டா வந்து உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஏறிடும், லைக்ஸ் நிறைய வந்துடும், அதனால வந்து இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது உடனே வந்து அந்த சாயம் இழுத்து போய்விட்டது. அவரே வந்து சொல்லிட்டாரு, நாங்க ஏற்கனவே 35,000 பண்ணிட்டோங்க, இன்னும் என்ன பண்ண போறோன்றது நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து டிஸ்பியூட் பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இதை மாதிரி தான் வந்து நீங்க டேட்டா கொடுக்கும்போது இப்போ வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபேக்டை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டா நாளைக்கு வந்து இவங்க முதலீடுகள் கொண்டு வரும்போது கரெக்டாக நம்மளால கம்பேர் பண்ணிக்க முடியும். எஸ், இவங்க முதல்ல சொன்னாங்க 1,00,000 கோடிகள், இப்போ 1,00,000 கோடிகள் வந்திருக்கு. ஸோ 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்மளால வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அது வந்துடுது அப்படின்னா ஈஸியா இருக்கும். இன்னொன்னு, இவங்க வந்து முதல்ல வெளிநாட்டு முதலீடுகளை இழுக்கிறாங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. இங்க இருக்கிற வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து நசுங்கி போயிருக்குது, மூடி போயிருக்குது, அதுக்கு என்ன பண்றோம்? நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஃபோர்டு தொழிற்சாலை இங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2000 கிட்டத்தட்ட 1996 ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2014 கிட்ட வந்து அவங்களோட எக்ஸ்பான்ஷன் தொழிற்சாலை போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா குஜராத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இங்க இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை, ஒரு கம்பெனி நடத்துவதற்கான ஃபேக்டரி நடத்துவதற்கான சாதகமாக இல்லைன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அப்போ வந்து அவங்களோட கெப்பாசிட்டியே 60% தான் ஓடிருந்தாங்க. ஒரு நாள் ஒரு 2 ஷிஃப்ட் தான் ஓட்டிருந்தாங்க. 3 ஷிஃப்ட் ஓட்ட வேண்டிய ஃபேக்டரி 2 ஷிஃப்ட் தான் ஓட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்கு இங்க பண்ணாதானே நல்லது இல்லைங்களா? ஒரு ஷிஃப்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை பண்ணியிருந்தா தானே அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா வரும், போட்டவங்களுக்கு பணம் கிடைக்கும், மக்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் இல்லாம அவங்க வந்து அதையும் தாண்டி வந்து எனக்கு பணம் போனாலும் பரவாயில்ல, புது ஃபேக்டரியை நான் வந்து குஜராத்ல போய் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அந்த ஃபேக்டரி அங்க ஓடல. ஓகே, அது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா வெளிநாட்டு சந்தையை பார்த்து போட்டாங்க, வெளிநாட்டுல அவங்களுக்கு சந்தையில வந்து கார்கள் போகல, அது வேற விஷயம், பிசினஸ் ரிலேட்டட் டிசிஷன். ஆனா இப்ப அந்த ஃபோர்டு தொழிற்சாலை இங்க மூடி போயிடுது. அந்த மூடின தொழிற்சாலையை ரிவைவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அந்த மாதிரி இங்க இருக்கிற ஆட்டோமொபைல் எக்ஸப்ட் ஹுண்டாய், மற்ற கார் கம்பெனிகள்லாம் அவங்களோட கெப்பாசிட்டியில 20-30% தான் வேலை செய்யறாங்க. மீதி 2 ஷிஃப்ட், ஒரு ஷிஃப்ட்லாம் காலியா இருக்கு. அப்போ அதற்கு நம்ம என்ன பண்ணினோம்? இப்போ வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி வரப்போகுதுன்னு சொன்னாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இல்லையா? தூத்துக்குடியில 16,000 கோடி ரூபாயில வந்து அவங்க போட போறான்றாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன கேள்வி வரும்னா, இப்போ சென்னையில கார் மேனுஃபேக்சர் பண்ண அந்த கார் வரப்போகுது இல்லைங்களா? அந்த கார் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் காரா வாங்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வின்ஃபாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெஹிக்கிள் வருது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருது அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா அப்படின்னா ஸோ இங்க இருக்கிற சேல்ஸ் குறையும், அங்க இருக்கிற சேல்ஸ் ஏறும். அப்ப என்ன ஆகும்? தமிழக லெவலில் வந்து எக்கானமி பெருசா ஆகாதுங்களே. அதான மிகப்பெரிய ப்ராப்ளம் நமக்கு. நீங்க வந்து இங்க இருக்கிற கம்பெனி வந்து குறைச்சிட்டு இங்க இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மேல போகுது. ரெண்டு இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்னாக போகுது, வால்யூம் பெருசா பிசினஸ் ஆக போறது இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற பொருளாதாரம், இங்க இருக்கிற ஃபேக்டரிஸை மேல எழுப்புறதுக்கு ரெண்டுமே பண்ணணும், பேரலா பண்ணணும். நான் வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதையும் இங்க இருக்கிற ஃபேக்டரிஸ், மூடின ஃபேக்டரிஸ்க்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், வேற என்ன, நம்ம வெறும் கவர்மெண்ட் மட்டும் வரி வசூலிப்பதற்காக கவர்மெண்ட் இருக்கக்கூடாது இல்லையா? வேற என்ன, அவங்களுக்கு லேபர் ப்ராப்ளம் இருக்குதா, மெட்டீரியல் ப்ராப்ளம் இருக்குதா, போர்ட் ப்ராப்ளம் இருக்கா, மெட்டீரியல் கொண்டு வரதுக்கு லாஜிஸ்டிக்ஸ், அதெல்லாம் பார்த்து ஆஸ் அ பிசினஸ் பார்ட்னர், கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பிசினஸ் பார்ட்னர் இல்லைங்களா? வரி வருது இல்லையா உங்களுக்கு? ஸோ அவங்க நிலைமை என்னன்னு பார்த்துட்டு அந்த பொருளாதாரத்தையும் அந்த ஃபேக்டரிஸையும் நீங்க வந்து உயர்த்தினீங்க அப்படின்னா, அப்போ நீங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட், இங்க எம்என்சி கம்பெனிஸ் எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, அப்போ பொருளாதாரம் வந்து இன்னொரு ரெட்டிப்பா வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வின்ஃபாஸ்ட்ன்ற கம்பெனி அதே வெஹிக்கிள் ஃபேக்டரியில் தான் இருக்கா, பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் இருக்கான். ஸோ இவனும் க்ரோ ஆகணும், இவனும் க்ரோ ஆகணும். எப்படி க்ரோ ஆக போறாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி திட்டமிடல் நமக்கு வேணும், அது அரசாங்கமும் பண்ணணும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது சொன்னீங்க, இங்க 5.5 லட்சம் கோடியான அந்த
இது வந்து இவங்க தமிழக அரசு வந்து இலக்கை எட்டல, அதோட கம்மியா தான் எட்டியிருக்காங்க அப்படின்றத நீங்க பதிவு பண்ணுங்க. ஊடகங்கள்லாம் வந்து தமிழக அரசு சொல்ற டேட்டாவை அப்படியே போய் மக்களுக்கு கடத்துறாங்க தானே, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல சரி, மக்களுக்கு கடத்தினா கூட மக்கள் முதல்ல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா பார்ப்பாங்க முதல்ல. ஆனா கொஞ்சம் நாளடைவில் வந்து எல்லா ஊடகங்களுமே நான் அது மாதிரி கடத்துறாங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். சில ஊடகங்கள் எல்லாம் அதாவது ஒரு 4-5 ஊடகங்களா இருந்தாலும் சரி, ஓகே, நல்லதை சொல்றதுக்கு ஊடகங்கள் இருக்கின்றன. அதை பார்க்கறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அது வந்து இன்னும் ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகுமே தவிர, பட் இவங்க என்ன பண்றாங்க, மக்கள் என்ன, இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிறது மக்களுக்காக, அதை வந்து கண்டிப்பா தெரிவிப்பதற்கு நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுக்கு, ஆனால் அவங்களே சொல்றாங்க 5.5 லட்சம் அப்படின்றாங்க. இப்போ 50,000 கோடி தான் அந்த டேட்டா பிரேக்கப் கொடுக்கும்போது 50,000 கோடி தான் இருக்குன்றாங்க. அதே மாதிரி இந்த முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இது அரசியல் நாடகம் தேர்தலுக்காக பண்ணதுன்றாங்க. இப்போ வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து அதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வெற்றி கழிப்பு மாதிரி இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் தாண்டி போகும்போது ஸோ மக்கள் அந்த வெப்சைட்ல போய் பார்க்கும்போது வச்சுக்கோங்க, அழகா வந்து இன்டர்நெட்ல எல்லாமே இருக்கு, அவைலபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு போட்டாங்கன்னா, ஸோ இன்னைக்கு 2024 என்ன நடக்குதுன்னு தெரியும், 16ல் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஸோ அப்போ யார் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு யார் என்ன சொல்றாங்கன்னு தெரியும். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் உண்மை புரிதலுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இவங்க சொல்றது வந்து வெறும் வந்து விண்டோ ட்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்க. அக்கௌண்டிங் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா விண்டோ ட்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறத வந்து எதுவுமே இருக்காது, ஆனால் அது இருக்கிற மாதிரி போட்டு காமிக்கிறது, படம் காமிக்கிறது. நான் சொன்ன மாதிரி தான் அந்த அதானியோட கதை தான். வெளில வந்து அவர் உத்தமர், உள்ள ஊழல்வாதி. இதுதான் இந்த நாடகம் வந்து ஒரு 2-3 நாட்கள்ல வந்து வெளில தெரிஞ்சிடும். தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் பேசும்போது என்ன பதிவு பண்றாருனாக்க, தமிழகம் தான் பொருளாதாரத்திலே 2வது மாநிலமா வந்து சிறந்து விளங்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நம்ம ஒரு கருத்தை பார்த்தோம், உத்தரப்பிரதேஷ் வந்து தமிழ்நாடு வந்து பின்னுக்கு தள்ளிருச்சு அப்படின்ற ஒரு கருத்தை பார்த்தோம். உண்மையிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல தான் இருக்கா? இல்ல, அது வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா 2nd and 3rd பிளேசஸ்ல வந்து 2 பேரும் ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட கருத்து என்னன்னா, இப்போ அவர் வந்து இத மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் மீட், நம்ம வந்து ஒரு சேல்ஸ் பிட்ச்னு சொல்லுவோம் கார்பரேட் இதுல. ஸோ நீங்க முதலீட்டாளர்களை இழுக்கும் போது இது மாதிரி வந்து தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல 3வது இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு வந்துட்டு, 3வது இடம் கூட நல்லதுதான், டாப் 3ல இருக்கிறது பெரிய விஷயம், இதுதான் நல்லதுதான் நமக்கு வச்சுக்கோங்களேன். ஆனா இதே மாதிரி அது அரசியலுக்காக போகும்போது, தேர்தலுக்காக போகும்போது எங்க வளர்ச்சியை வந்து மத்திய அரசு தடுத்து விட்டது, நிதியே கொடுக்கறது இல்லை, ஜிஎஸ்டி வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு பணமே உரிய பணம் வருது இல்லைன்னா. ஸோ உரிய பணம் வரவில்லை என்றால் உங்களால் எப்படி வந்து பொருளாதாரத்தை நடத்த முடியும்? எப்படி நீங்க வந்து 3வது இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்க முடியும்? வரி வருமானம் சொல்லும்போது மத்திய அரசாங்கத்தில் பேசும்போது இது மாதிரியான ஒரு முரண்களை வைக்கிறது. இதே நீங்க முதலீட்டாளர்களுக்கு போகும்போது இல்ல மக்கள்கிட்ட தேர்தல் நோக்கி போகும்போது தமிழகம் தான் நம்பர் 2 நம்பர் 3ன்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு முரண்களை வந்து கண்டிப்பாக வந்து ஊடகங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அந்த வரி பகிர்வை பத்தி தங்கம் தென்னரசு ஒரு டேட்டா சொல்றாரு, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு டேட்டா சொல்றாரு. எந்த டேட்டாவை நம்ம உண்மையா எடுத்துக்கிறது? இல்ல, அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்தது வந்து ஐ திங்க் வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. வருடம் என்ன வருது, கிட்டத்தட்ட 6.3 லட்சம் கோடிகள் வந்து தமிழகம் வந்து வரி கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அவங்க 6.8 6.9 லட்சம் கோடிகளும் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து வரி பகிர்வாகவும் வந்திருக்கிறது, சப்சிடிஸ் மானியங்களாகவும் திரும்பி வந்திருக்கு. அப்புறமா வந்து இந்த செஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட இதுக்காக செலவு வரிகள் கலெக்ட் பண்றாங்களா, அதன் மூலமாகவும் பணம் திரும்பி வந்திருக்கு. ஒரு 4-5 பக்கெட் போட்டு 6.90 லட்சம் கோடிகள் வந்து தமிழகத்துக்கு வருடம் வந்திருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க 6.23 கொடுத்துருக்கீங்க, 6.9 லட்சம் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க, மேலேருந்து வந்திருக்கு அப்படின்ற தரவும் கொடுத்துருக்காங்க. அதை யாரும் டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. இன்னொன்னு, அந்த இப்போ வந்து இந்த என்டிஏ அரசாங்கம் தான் வஞ்சிக்குதுன்றாங்க. யூபிஏ அரசாங்கம் காங்கிரஸ் முன்னாடி இருக்கும் போது அந்த 13-14 பினான்சியல் இயர், கடைசியா அவங்க முடிவடைந்த பினான்சியல் இயர்ல 25,000 கோடி ரூபாய் தான் தமிழகத்துக்கு வரி பகிர்வு பிளஸ் மானியமாக வந்தது. போன வருஷம் 2022-23 முடிவடைந்த நிதியாண்டில் தமிழகத்துக்கு வந்த பணம் வந்து 78,000 கோடிகள். அதாவது வரி பகிர்வும் சரி மானியமாகவும் சரி 24லேருந்து 78, 3 மடங்கு. ஸோ நீங்க வந்து அவங்க வஞ்சித்து இருந்தால் நமக்கு எப்படி பணம் ஜாஸ்தி வந்திருக்கும்? வரி பணம் வராமல் நம்மளால எப்படி க்ரோ ஆக முடியும்? நம்ம நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது நம்ம சொல்றோம் நம்ம வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கோன்றோம். பட் இங்க வந்து பாராளுமன்றத்தில் பணம் கேட்கும்போது எனக்கு பணமே தரமாட்டேன்றாங்க.
ஸோ இதெல்லாமே நிறைய முரண்பட்ட கருத்துக்கள். இது நாளடைவில் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த டேட்டாஸ்லாம் வந்து ஐ திங்க் அண்ணாமலை அவர்கள் அவரோட எண் மக்கள் யாத்திரையில் வந்து இந்த டேட்டாலாம் வந்து புட்டு வைக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு புரிதல் ஜாஸ்தி ஆயிடுது இப்போ. அதனால மக்களுக்கு புரிதல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2024 ரொம்ப டஃப்பா இருக்கும் அவங்களுக்கு.